குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் மற்றும் ரிசல்ட் எப்போ வெளியாக போகிறது, பேப்பர் கரெக்ஷன், பேப்பர் வேல்யூவேஷன், ரிசல்ட்டு வெளியிடுறதுக்கு முன்னாடி நிறைய விதமான A to Z டவுட் இருக்கும். பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய டவுட் இருக்கும். மாணவ செல்வங்களுக்கு கொஷின் பேப்பர் எப்படி வரப்போகிறது, நீங்கள் எந்த மாதிரி எழுதுனா எவ்வளோ மார்க் எடுக்கலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கலாம், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றத A to Z இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குற செல்லக்குட்டீஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி, ஓகேங்களா? அதாவது கிஃப்ட்னா எப்படின்னா, உங்களுக்கு ஒரு இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு போகலாம், ஓகேங்களா? ஸோ அதை பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமை 10ஆம் வகுப்பு தான் ஃபஸ்ட்டு எழுதுறாங்க. 10ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தான் ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷனை பொது தேர்வு எழுத போகிறாங்க. 11th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் அவங்களாம் ஆல்ரெடி ஒரு எக்ஸாமை முடிச்சுட்டு போயிட்டாங்க. 10th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் இருக்கும். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன்றது எல்லாருக்குமே பொது தேர்வுன்றது காமனாக நடக்கக்கூடியது தான், ஓகேங்களா? இப்போதைக்கு ப்ராக்டிக்கல் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் வைஸ் ஆரம்பிச்சிடலாம், ஓகேங்களா? எப்படி பப்ளிக் எக்ஸாம் இருக்கும், கொஷின் பேப்பர் எந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொது தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக மார்க் எடுக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படி யோசிச்சுட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக யோசிக்கணும் அப்படி இப்படின்லாம் இல்லை. நீங்கள் ஈஸியாக மார்க் எடுக்கலாம், ஓகேங்களா? உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எல்லாருக்குமே மார்ச்லேயே ஸ்டார்ட் ஆகிடுது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 12th, அதுக்கப்புறம் 11th and 10th அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது ஒன் பை ஒன்னாக. நீங்கள் பொறுத்த வரைக்கும் எக்ஸாமை நல்லா பார்த்தீங்கன்னா கரெக்டாக படிங்க. எக்ஸாமுக்கு தேவையானது எப்படி மார்க் எடுக்கலாம்னா, நீங்கள் ஒன் வேர்டு கிட்டத்தட்ட 14 இல்லை 15 ஒரு சில ஒரு சப்ஜெக்ட்னா பார்த்தீங்கன்னா 14 இல்லை சம்திங் 12க்குள்ளே கேட்பாங்க. அதில் நீங்கள் 10 எழுதிட்டிங்கனாவே நீங்கள் அதிகப்படியான மார்க் எழுதலாம், ஓகேங்களா? கரெக்டாக ஒரு 10 உங்களுக்கு தெரிஞ்சு 10 கரெக்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா மார்க் எடுக்கலாம். அதுக்கப்புறம் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் சாய்ஸில் தான் கேட்பாங்க. 3 எழுதணும், 4 எழுதணும், 2 எழுதணும் அப்படி இப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம், ஓகேங்களா? அது உங்களுடைய விருப்பம் தான். சாய்ஸை கண்டிப்பாக கரெக்டாக எழுதுங்க. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் கரெக்டாக எழுதிட்டாவே மீதி மார்க் போட்டுருவாங்க, ஸோ ஓகேங்களா? ஸோ மார்க் பேப்பர் கரெக்ஷனை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ வீடியோ பாருங்கள். அண்ட் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 மார்க் 10 மார்க் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதையுமே விடாமல் சாய்ஸை விடாமல் கரெக்டாக எழுதுனீங்கனாவே மார்க்கை நீங்கள் அள்ளி எடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ சாய்ஸ் எதுவும் விடாதுங்க. கொஷின் பேப்பர் யாராக இருக்கட்டும், 10ஆம் வகுப்பாக இருக்கட்டும், 11ஆம் வகுப்பாக இருக்கட்டும், 12ஆம் வகுப்பாக இருக்கட்டும், யாராக வேணா இருங்க, நீங்கள் எல்லா மாணவ செல்வங்களும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து, கொஷின் பேப்பர் வாங்கிட்டீங்களா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை வச்சு ஃபஸ்ட்டு எந்தெந்த கொஷின் அட்டன் பண்ணலாம், எந்த கொஷின் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியுமோ அந்த கொஷினை எழுதிக்கலாம். அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியிற கொஷினை அப்படி எழுதிட்டு தெரியாத கொஷினை லாட்ஸாக கூட எழுதிக்கிங்க. ஆனால் லாஸ்ட்டாக நிறைய ஐடியாவும் வரும். உங்களுக்கு இவ்வளோ கொஷின் எழுதிருக்கீங்கன்னா ஒரு சில ஐடியா உங்களுடைய மைண்டில் வரும். இந்த கொஷின் இப்படி தான் எழுதணும், இப்படி எழுதினா கரெக்டாக இருக்கும், மார்க் போடுவாங்க அப்படின்றது உங்களுக்குள்ளே ஒரு ஐடியா வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணலாம், நல்லாவும் ரைட் பண்ணலாம். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க செல்லக்குட்டீஸ். அண்ட் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், மேக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு 10th ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் 10th என்ன தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம்னால பயப்படாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 11th 12th இருக்கட்டும், இவங்களுக்கும் இதே சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஆனால் குரூப் வைஸ் மாறும், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 12th பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும். 12th 11th ரெண்டு பேருக்குமே ஜுவாலஜி, எக்கனாமிக் அண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய காமர்ஸ் இருக்குது, அக்கௌண்டன்சி இருக்குது, A to Z எல்லாத்துலேயுமே கெமிஸ்ட்ரி மற்றும் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸு நிறைய இருக்குது, A to Z இருக்குது நிறைய, ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சாய்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வரைக்கும் எழுதுங்க. கொஷின் பேப்பரை கரெக்டாக எழுதுங்க, ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ பேப்பர் கரெக்ஷனை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பேப்பர் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. பேப்பர் கரெக்ஷனை நல்லாவே பண்ணுவாங்க. விடைத்தாள் திருத்தும் ஆசிரியர் பணிகள் பார்த்தீங்கன்னா வருஷம் நம்ம நிறைய அப்டேட்டை கொடுத்துட்டு வரோம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போயும் நம்ம முன்கூட்டியே சொல்லணும் என்னென்னா, பேப்பர் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காது, ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் சொல்கிறதும் சரி, நானும் மாணவ செல்வங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேப்பரை ஃபில் பண்ணாமல், பேப்பரில் எதுவுமே எழுதாமல் வெறும் கொஷின் மட்டும் எழுதிங்கன்னா மார்க் வராதுப்பா. பேப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொஷினை எழுதி அந்த கொஷினுக்கு உங்களுடைய கருத்து என்ன, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுடைய நாலேஜ்க்கு என்ன வருது அப்படின்றத அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணாவே நீங்கள் பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்க் எடுக்கலாம். என்னதான் 100க்கு 100 மார்க் இருக்கும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிறதே அப்படியே எழுத மாட்டாங்க. ஸோ புக்கில் படித்ததை அவங்களுடைய மைண்ட்
செட்டுக்கு அந்த கொஷினை பார்த்தோன்னே என்ன வருது அதுதான் வந்து தேவை. அதை தான் வந்து நீங்கள் வந்து அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாவே ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்குங்க. நான் வந்து உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இதில் இந்த வீடியோ மூலமா ஏதாவது ஒன்று பார்த்து ஒரு கற்றுக்கிட்டு நீங்கள் போய் அந்த எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணி ஒரு மார்க்கோ உங்களுடைய வெற்றியை தீர்மானிச்சிங்கன்னா அது வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் நீங்கள் கொடுக்குறதுலே. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து முழுமையாக வந்து சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட். நிறைய மாணவ செல்வங்கள் ரிசல்ட்டு கேட்குறீங்க. ஓகேங்களா? பேப்பர் கரெக்ஷன் இதுதான். அண்ட் இன்னும் வந்து டீட்டெயிலாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மாணவ செல்வங்களுக்கு வந்து மே, ஓகேங்களா, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு 2 மாதம் டைமிங் இருக்குது. பேப்பர் கரெக்ஷன், பேப்பர் வேல்யூவேஷன், ஏ டு ரிசல்ட்டுக்கு. அதாவது உங்களுக்கு மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகுதா, ஏப்ரல் வரைக்கும் வந்து 10ஆம் வகுப்புக்கு இருக்குது. 11th 12th ஏப்ரல் கிட்டவே ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சிரும்னு வச்சுங்க. இந்த மார்ச் ஏப்ரல் கிட்ட ஏப்ரல் மிட்டு வரைக்கும் நம்மளுடைய 10ஆம் வகுப்புக்கு சம்திங் இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருந்தாலும் ஏப்ரல் மே இந்த 2 மாதத்து கிட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மே மிட்டுக்குள்ளே உங்களுக்கான ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்புக்கு மே 1லேருந்து 10க்குள்ளே உங்களுக்கு ஒரு டேட் கண்டிப்பாக இருக்கும். அதுக்குள்ளே தான் இருக்கும். அது வந்து அக்யூரேட்டாக நம்ம சொல்ல முடியாது. இன்னும் வந்து நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை முடிவு எடுக்கல. ஏன்னா பேப்பர் கரெக்ஷன் எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடியுது அதுக்கேற்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஓகேங்களா? சில மாணவ செல்வங்களுக்கு முதலே வந்து நம்ம இந்த டேட்டை சொல்லணும் அப்படின்றது நான் வருடம் பண்ணுறது தான். இப்போயும் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1லேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்துடும். யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 12ஆம் வகுப்புக்கு. அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்புக்கும் 11ஆம் வகுப்புக்கும் எப்போ ரிசல்ட் வரும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். எப்போனா 11லேருந்து 20க்குள்ளே உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். ஏன்னா வந்து வருஷம் நம்ம இதை தான் சொல்கிறது. பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க இதே டேட்டில் கண்டிப்பாக வந்திருக்கும். நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக செல்லக்குட்டி இந்த டேட்டில் வரும் உங்களுக்கான ரிசல்ட். இந்த ரிசல்ட்டில் உங்களுக்கான மாற்று கருத்தே தேவையில்லை. இதில் வருமா வராதான் ரிசல்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து முயற்சி பண்ணோம். நான் நிறைய வந்து டெய்லி வந்து மாணவ செல்வங்களுக்கு சொல்கிறது என்னென்னா ஒரு மோட்டிவேட்டாக தான். நீங்கள் வந்து நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கான பாதை வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக அடையலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக ஒரு எப்படி சொல்கிறது, அந்த தேர்வை பயப்படாமல் நம்பிக்கையோடு வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நான் வந்து ரிப்பீட்டடாக வந்து உங்களுக்கு சொல்கிறது, ஹார்ட் ஒர்க் பண்ணி இருக்கிற குறுகிய நாட்களை வந்து படிங்க. நிறைய பேருக்கு வந்து ப்ராக்டிக்கல் ஏ டு செட் எல்லாமே முடிச்சிருக்கும். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு அண்ட் வந்து சப்ஜெக்ட்டு அந்த எப்படி வந்து அந்த சப்ஜெக்ட்டில் மார்க் எடுக்கிறது ஏ டு செட் அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் தான் எல்லாமே இருப்பீங்க. எல்லாமே தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா நாளாக பப்ளிக் எக்ஸாம்ன்றது நெருங்கி கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த வேகத்தில் நம்மளும் நவந்தால் தான் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக காமிக்க முடியும். ஸோ அதை வந்து எல்லாமே நல்லா பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் நல்லா அமையும். எல்லாருமே வந்து பொதுத் தேர்வில் வெற்றி பெறுங்க. அதற்கு என்னோடய வாழ்த்துக்கள். என்னால் முடிஞ்ச கருத்துக்களை, எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் பெஸ்ட்டு ஓகே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எது தேவையோ உங்களுக்கு தேவையான கருத்துக்களை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாமுக்கு பயன்படுத்துங்க. அண்ட் செல்லக்குட்டீஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டு செட் டீட்டெயில் வந்து சொல்லிவிட்டேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் இதை பற்றி வந்து பேப்பர் கரெக்ஷன், பேப்பர் வேல்யூவேஷன், ரிசல்ட்டு, பப்ளிக் சம்மந்தப்பட்டது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏ டு செட்டை வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பார்த்தவங்க எல்லாருமே ஹாட் கமெண்ட்ஸை கொடுங்க. எவ்வளோ செல்லக்குட்டி ஹாட் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முழுமையாக பார்த்துருக்கீங்க அப்படின்றத நான் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹாட் கமெண்ட்டை கொடுங்க. அண்ட் நீங்கள் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விதமான விஷயங்களை நம்ம மூலமாக ஒருத்தர் தெரிஞ்சுக்கினாவே அது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணிச்சுப்பா. அப்போ தான் நம்ம போகிற அப்டேட் ஏ டு செட் நீங்கள் வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கான பிடிஎஃப் ஏ டு செட் எல்லாத்தையும் வந்து போடுவேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஏதாவது மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது கொஷின் பேப்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் ஒரு சில ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.